கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருளர் சமூக மக்களுக்கு வீடு கட்டித் தருவதாக கூறி அவர்களது வீட்டை இடித்துவிட்டு 4 மாதங்களாக வீடு கட்டும் பணி நடைபெறாமல் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் வீடுகளை இழந்து வெயிலிலும் மழையிலும் தவித்து வரும் இருளர் சமூக மக்களின் கண்ணீர் கதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள எல் தட்டக்கல் கிராமத்தில் 15க்கும் மேற்பட்ட இருளர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வரும் இவர்கள் அனைவருக்கும் புதிய வீடுகள் கட்டித் தருவதாக அரசு அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். இதன் அடிப்படையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அதிகாரிகளின் அறிவுறுத்தலை ஏற்று புதிய வீடுகளுக்கான கட்டுமான பணிகளுக்காக தங்களது பழைய வீடுகளை அந்த மக்கள் இடித்து அகற்றியுள்ளனர். இந்த நிலையில் வீடு கட்டும் பணிகள் தொடக்கமாக அஸ்திவாரம் மற்றும் அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 4 மாதங்களாக எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் பணிகள் பாதியிலேயே முடங்கியுள்ளன. இதனால் தங்குவதற்கு வீடின்றி தவித்து வந்த இருளர் இன மக்கள் அஸ்திவாரத்தின் மீது தார்பாய்களை கொண்டு தற்காலிக கூடாரங்கள் அமைத்து தங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கடும் வெயில், மழை மற்றும் விஷஜந்துக்களின் நடமாட்டம் என பல்வேறு அச்சுறுத்தல்களுடன் திறந்தவெளி பகுதிகளில் குழந்தைகளுடன் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். 4 மாதத்துக்கு முன்னாடி வீடு எடுக்க சொன்னாங்க வடக்காரங்க கொடுத்து. ஆனால் 4 மாதத்துக்கு முன்னாடி வீடு இடித்து கடங்காலும் போட்டாச்சு. கடங்கால் போட்டு எல்லா அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க. வீடு இடிச்சிட்ட பின்னால் யாரும் வரல. கடங்கால் போட்ட பின்னாடி யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால நாங்கள் புள்ளிங்க குட்டிங்களோட பனியில் மழையிலும் படுத்து கஷ்டப்படுறோங்க. அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோங்க. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை என இருளர் சமூக மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளிடம் எப்போது கேட்டாலும் இதோ வந்துவிடும் அதோ வந்துவிடும் என அலக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் வந்து கேட்டால் ஏன் நீங்கள் வந்து கேட்டு நிற்கிறீங்க, நாங்கள் வரும்போது வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? இத்தனை பேர் இருக்குதுங்கள, மொத்தம் 17 வீட்டுக்காரர் இருக்குங்க. 17 வீட்டுக்காரரும் யாருமே உதவி யாரும் செய்யறதில்ல. என்ன பண்ண முடியும்? வீடு சொன்ன எல்லா அதிகாரியுமே சொன்னாங்க, யாரும் சொல்லலை. எல்லா அதிகாரியுமே பிடிஎஸ்ஆருங்க தலைவருங்க எல்லாருமே சொன்னாங்க, சார் உங்களுக்கு வீடு இடிச்சாதான் வீடு வரும் அப்படின்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் 3-4 குடும்பம் இருக்குது. வீடு இடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன வழி பண்ணுறது? யாரை வந்து பார்த்தாலும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க சார். இப்போ அடுத்த வாரம் வந்துருமா மொத்தம் 4 மாதம் இதே தான் சொல்கிறாங்க சார். அதிகாரிகளின் இந்த மெத்தன போக்கை கண்டித்தும் உடனடியாக வீடுகளை கட்டித்தர வலியுறுத்தியும் ஆத்திரமடைந்த இருளர் சமூக மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் திரண்டு வந்து போச்சம்பள்ளி வேலம்பட்டி சாலையின் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த நாகரசம்பட்டி காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். உரிய அதிகாரிகளிடம் பேசி வீடுகள் கட்டும் பணியை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். அவர்களின் வாக்குறுதியை நம்பி வீட்டை இழந்த இந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு வாக்குறுதி கிடைத்துள்ளது. இதுவாவது நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பான கூரை கிடைக்குமா என்பதே அந்த எளிய மக்களின் தற்போதைய ஏக்கமான கேள்வியாக உள்ளது.